Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கண்ட்ரோல் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் வீடியோ பார்க்க போறோம். இது எந்த யூனிட்ல கவர் ஆகும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா செகண்ட் யூனிட்ல கவர் ஆகும். வாங்க பார்க்கலாம். A positional control system with velocity feedback is shown in figure. What is the response C of t to the unit step input given that epsilon is equal to 0.5? Also calculate rise time, peak time, maximum overshoot and settling time. So இதுதான் கொடுத்திருக்கிற block. So இந்த blockக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா first closed loop transfer function என்னன்னு find out பண்ணணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா closed loop transfer function find out பண்ணாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா characteristics equation என்ன வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். So அதுல இருந்து ஒரு parameter நம்ம என்ன பண்ணலாம் find out பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா g of s ஓட வேல்யூ இது h of s ஓட வேல்யூ. ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோம் closed loop transfer function find out பண்றோம். அப்ப transfer function னா என்ன Laplace transform output divided by Laplace transform of input. C of s ங்கிறது output R of s ங்கிறது input. ஓகே சோ அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க C of s divided by R of s is equal to so இதோட வேல்யூ என்ன g of s. கரெக்ட்டுங்களா இங்க இருக்குது h of s. சோ அதனால g of s divided by 1 plus g of s into h of s ன்னு எடுத்துர்க்கேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா g of s ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி h of s ஓட வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன் சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன். ஓகேங்களா சோ இங்க என்ன பண்ணிருக்கோம் LCM எடுத்துருக்கோம். சோ அப்ப LCM எடுக்கறப்ப என்ன ஆகும் இந்த டேர்ம் இந்த 1 ஓட மல்டிப்ளை ஆகும். அப்ப s into s plus 0.5 plus 16 into ks plus 1 ன்னு வரும். இப்போ இத நம்ம என்ன பண்றோம் மறுபடியும் நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். அப்ப என்ன வரும் பாருங்க c of s divided by r of s is equal to 16 divided by இங்க பாருங்க s into s என்ன ஆகும் s ஸ்கொயர் ஆயிரும் 0.8 into s ன்னு வரும். அடுத்து இங்க நெக்ஸ்ட் என்ன இருக்கு 16 ks ன்னு வரும் பிளஸ் என்ன வரும் நமக்கு 16 ன்னு வரும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க இந்த செகண்ட் டேர்ம்லயும் தேர்ட் டேர்ம்லயும் எது காமனா இருக்குன்னா s காமனா இருக்கு. அப்ப s வெளியில எடுத்துட்டீங்க அப்படினா 0.8 plus 16k ன்னு வரும். அதுதான் நான் இங்க வந்து k into 16 ன்னு எழுதி இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து லாஸ்ட் வந்து 16 ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இது வந்து closed loop transfer functionக்கான எக்ஸ்பிரஷன். சோ இதுல இருந்து நான் denominator term மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ denominator term வந்து என்ன இருக்கு s square plus 0.8 plus 16k into s plus 16 ன்னு வருது. இதை நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷனோட நான் கம்பேர் பண்றேன். ஸ்டாண்டர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் என்ன s ஸ்கொயர் plus 2 epsilon omega n into s plus omega n ஸ்கொயர். ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0 ன்னு போடலாம். ஏன்னா ஈக்குவேஷன் தானே equal to 0. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி நம்ம என்ன எழுதலாம் omega n square is equal to 16 ன்னு எழுதலாம். இதுல இருந்து omega n ஓட வேல்யூ என்ன 4 ன்னு வரும். ஓகேவா? அடுத்து 2 epsilon omega n is equal to 0.8 plus 16 into k ன்னு வரும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க டேம்பிங் ரேஷியோவோட வேல்யூ 0.5 ன்னு கொடுத்துட்டாங்க. omega n நம்ம இங்க இருந்து கண்டுபிடிச்சிட்டோம். so this is equal to 0.8 plus 16k. இப்போ இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படினா 2 into 0.5 1. So 1 into 4 4 ன்னு வந்துரும். So this is equal to 0.8 plus 16k. So 4 minus 0.8 3.2. So 3.2 divided by 16 is equal to k. So k ஓட வேல்யூ நமக்கு வந்து 0.2 ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ omega n ஓட வேல்யூ தெரியும் k ஓட வேல்யூ தெரியும். ஓகே சோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படினு சொன்னீங்கன்னா இப்போ எனக்கு வந்து k ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 16 into k. So 16 into k போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 3.2 வரும். சோ இந்த 3.2 ஓட 0.8 ஆட் பண்ணீங்கன்னா 4 ன்னு வந்துரும். 4 into s. ஓகேவா? சோ அதனால நான் இப்போ என்ன எழுதி இருக்கேன் அப்படினா இந்த c of s divided by r of s is equal to இங்க பாருங்க நியூமரேட்டர்ல என்ன இருக்கு 16 இருக்கு. சோ 16 divided by s square plus இந்த 4 எப்படி வந்தது அப்படினா இந்த k ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா 4 ன்னு வரும். இங்க ஆல்ரெடி s ன்னு இருக்கு. சரியா? plus 16. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இங்க என்ன இன்புட் கொடுத்திருக்காங்க நமக்கு யூனிட் ஸ்டெப் இன்புட்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? யூனிட் ஸ்டெப் இன்புட். அப்ப இந்த யூனிட் ஸ்டெப் இன்புட்டுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படினா 1/s. அதுதான் r of s. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த r of s ஓட வேல்யூவை இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அவ்வளவுதான்.
ஸோ அதனால் நான் என்ன எழுதியிருக்கேன், C of S is equal to R of S into 16 divided by S square plus 4S plus 16. R of Sங்கிற இடத்துல 1 by S substitute பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு C of S ஓட வேல்யூ என்ன வரும் பாருங்க, 16 divided by S into S square plus 4S plus 16 வரும். இப்போ நம்ம வந்து டைரக்டாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக அப்ளை பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், 16 divided by S into S square plus 4S plus 16 நம்ம எப்படி எழுதலாம், A divided by S plus BS plus C divided by S square plus 4S plus 16 எழுதலாம். ஓகேவா? ஸோ இதில் இருந்து 16 is equal to A into S square plus 4S plus 16 plus BS plus C into S வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா S is equal to 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ S is equal to 0ன்னு எடுக்கிறப்போ இங்கே என்ன வரும், 16 அது அப்படியே தான் வரும். 16 is equal to A into இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்போ A into 16. ஸோ இங்கே வந்து இது 0, ஸோ இங்கேயும் S இருக்கிறதுனால 0 into anything என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அதனால இதுல இருந்து ஏவோட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கம்பேர் பண்றேன். எதை கம்பேர் பண்றேன் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் S ஸ்கொயரை கம்பேர் பண்றேன் ரெண்டு சைடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா S ஸ்கொயர் டேர்மே இல்லை, அதனால 0. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா S ஸ்கொயர் இருக்கு, அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, A இருக்கு. அதே மாதிரி இந்த S நம்ம உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா B into S ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? அப்போ S ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன, B. ஸோ 0 is equal to A plus B. இதுல இருந்து B யோட வேல்யூ -1, ஏன்னா A ஓட வேல்யூ 1ங்கிறதுனால B யோட வேல்யூ -1ன்னு வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றோம், கம்பேரிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் S ஆன் போத் சைட்ஸ். இங்க S டேர்ம் இல்லைங்கிறதுனால 0. இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா Sக்கு முன்னாடி என்ன இருக்கு, 4ன்னு இருக்கு, இங்க Aன்னு இருக்கு, அப்போ 4A. இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு, C into S. அப்போ S ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, C. இப்போ A ஓட வேல்யூ 1, ஸோ இதுல இருந்து C ஓட வேல்யூ -4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ABC இந்த 3 வேல்யூவும் தெரியும். அதை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ A ஓட வேல்யூ 1, அப்போ 1 by S. B ஓட வேல்யூ என்ன, மைனஸ், ஸோ -1 into S -S. C ஓட வேல்யூ என்ன, -4. ஸோ அதனால நம்ம என்ன எழுதியிருக்கோம் பாருங்க, மைனஸை வெளியில் எடுத்துட்டு S plus 4 divided by S square plus 4S plus 16 எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்து நான் இப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கிற இந்த 4 நான் எப்படி டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 plus 2ன்னு டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16 நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 4 plus 12ன்னு பிரிச்சிருக்கேன். ஓகே, அப்போ இந்த 4 நம்ம என்னன்னு எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்ல. ஸோ அதனால ஓகே, இப்போ இந்த டேர்ம் நான் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க, S plus 2 the whole square plus 12ன்னு எழுதியிருக்கேன். அப்போ S plus 2 the whole square என்னது, S square plus 4 plus என்ன வரும், நமக்கு 4 into Sன்னு வரும். அப்போ 12ஓட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 16ன்னு வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதே ஈக்குவேஷன் தான் வரும். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இதை ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இங்கே எப்படி எழுதிக்கலாம், S plus 2 divided by S plus 2 ஸ்கொயரு ப்ளஸ் இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை √2 the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், ஆர் அதர்வைஸ் 12ன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஏன் இதை இந்த மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்கிறப்போ ஒன்று நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை சைனில் கொண்டு போகணும், இல்லை காசில் கொண்டு போகணும். அது காசு சைன் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் நம்ம கொண்டு போக முடியும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 12 நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா √12 the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், இல்லைனா 12 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபைனலாக நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2 வந்து -2 divided by இந்த டினாமினேட்டர் டேர்ம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த 12 தான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன், √12 the whole ஸ்கொயர்னு எழுதுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு S plus 2 divided by இது ஆக்சுவலாக எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா S plus A divided by S plus A the whole square plus ஒமேகா ஸ்கொயர் ஃபார்முலா இல்லை இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 12 இருக்குல்ல அதை நம்ம எப்படி எழுதுறோம், √12 the whole ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஏன்னா ஒமேகா ஸ்கொயரில் இருக்கணும்ல, அதுக்காக தான். சரியா? அதே மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போறேன் அப்படின்னா சைன் கொண்டு வரணும். அப்போ சைன் வரணும் அப்படின்னா எனக்கு மேலே வந்து ஒமேகாவோட வேல்யூ வரணும். ஸோ ஒமேகா டிவைடட் பை S plus A the whole square plus ஒமேகா ஸ்கொயர் தான். அந்த ஃபார்முலா கொண்டு வந்தால் தான் இன்வர்ஸ் எடுக்க முடியும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேலே √2ஆல் மல்டிப்ளை பண்ணி கீழே √2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ பண்ணி முடிச்சது, இந்த மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு சைடும் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறேன். அப்படி எடுக்கிறப்போ இந்த C of S என்னவா மாறிடும், C of Tன்னு மாறிடும்.
1 by s நமக்கு 1 ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா s plus 2 the whole square plus root 2 the whole square இருக்கலாம். root 12 whole square இருக்கு. கரெக்டா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா e power minus at. a ஓட வேல்யூ நமக்கு என்ன 2. அப்போ e power minus 2t into இது எந்த ஃபார்முலால இருக்கு? cosல இருக்கு. அப்போ cos omega into t. இங்கே omega ஓட வேல்யூ என்ன? root 12. ஓகேவா? அதே மாதிரி இங்கே மைனஸ் 2 divided by 12 அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன இருக்கு? root 12 divided by s plus 2 the whole square plus root 12 square நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா e power minus at. a ஓட வேல்யூ 2. அப்போ e power minus at into sin omega into t. omega ஓட வேல்யூ root 12ங்கிறதுனால இங்கே root 12 into tன்னு போட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கொடுத்திருக்கிற ப்ராப்ளமுக்கான ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ரைஸ் டைமு, பீக் ஓவர் ஷூட் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ டிஆருங்கிறது ரைஸ் டைம். ஸோ ரைஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் டீட்டா டிவைட் பை ஒமேகா டி. ஸோ டீட்டாக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா tan inverse of square root of 1 minus epsilon square divided by epsilon. ஒமேகா டிக்கு ஃபார்முலா என்ன? ஒமேகா n into square root of 1 minus epsilon square. இந்த டீட்டா கேல்குலேஷன் போடுறப்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கேல்குலேட்டரை ரேடியன் மோடில் வச்சணும். ரிமைனிங் எல்லாமே டிகிரி மோடில் தான் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டீட்டா வந்து எப்பவுமே நம்ம வந்து ரேடியன் மோடில் வச்சுட்டு தான் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இங்கே பைங்கிறது 3.14. சரிங்களா? அப்போ டீட்டா கண்டுபிடிச்சிட்டு ஒமேகா டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் டைமை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ரைஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது அப்படின்னா 0.604 செகண்டுன்னு வருது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீக் டைம். ஸோ பீக் டைம் இஸ் ஈக்குவல் டு பை டிவைட் பை ஒமேகா டி. ஒமேகா டி நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ பைங்கிறது 3.14. ஸோ இதை போட்டுட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா பீக் டைம் கிடச்சிரும் 0.906 செகண்டுன்னு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓவர் ஷூட். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து e பவர் மைனஸ் எப்சிலான் இன்டூ பை டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எப்சிலான் ஸ்கொயர். இந்த ஹோல் திங்கும் நம்ம என்ன பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து நமக்கு பீக் ஓவர் ஷூட்டை நம்ம பர்சன்டேஜில் தான் ரெப்ரசன்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? 12.33% வருது. ஓகேங்களா? அடுத்து நான் இப்போ என்ன பண்ணணும்? செட்டிலிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் வந்து செட்டிலிங் டைம் வந்து 2%, 5% எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? ரெண்டுத்துக்குமே நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்? 2%க்கு கேல்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போ 2%க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 4 டிவைடட் பை எப்சிலான் இன்டூ ஒமேகா என். இது எல்லா வேல்யூவும் தெரியும். ஸோ இதை போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ts is equal to 2 செகண்ட்னு வருது. அதே மாதிரி 5% எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்முலா 3 டிவைடட் பை எப்சிலான் இன்டூ ஒமேகா என். ஸோ இதுலேயும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா செட்டிலிங் டைமோட வேல்யூ 1.5 செகண்ட்னு வருது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்ளம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் நிறைய டிவிஷன் கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க? ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. தட் இஸ் சி ஆஃப் டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதை தாண்டி அடுத்தது டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னதுனால இது கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ மேபி இது உங்களுக்கு வந்து 15 மார்க்கில் கூட கேட்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலாஸை நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.